இன்டர்நெட்ல ஒரு சாதாரண ஆளு கூட ஒரே ராத்திரியில உலக ஸ்டார் ஆகிட முடியும். எப்படின்னு தெரியுமா? எந்த ஆடிஷனும் தேவையில்ல, எந்த தடையும் இல்ல, வெறும் கிளிக்ஸ் மட்டும்தான். ஆனா நீங்க பாக்குற ஒவ்வொரு பெரிய கிரியேட்டருக்கு பின்னாலையும் டசன் கணக்குல ஆளுங்க எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம காணாம போயிருக்காங்க. இன்னைக்கு நாம அத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இன்டர்நெட் புகழ் ஏன் இவ்ளோ சீக்கிரம் வருது, ஏன் அதை விட வேகமா போகுதுங்கிறத பத்தி ஆழமா பார்க்கலாம். எல்லாமே இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரே ஒரு வைரல் வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ கொண்டு வந்து சேர்க்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு பெரிய அமைதி. அப்போ இந்த இன்டர்நெட் ஃபேம் ஏன் இவ்ளோ வேகமா ஏறி அதை விட வேகமா கீழே விழுது? இதுக்கு என்னதான் காரணம்? வாங்க, இதுக்கான பதில தான் நாம தேட போறோம். சரி வாங்க, இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த பயணத்தோட ஸ்டேஜ் எதேச்சியா ஒரு ஸ்டார் உருவாகிறது. இங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்த மாதிரி எந்த தடையும் கிடையாது. நிறைய இன்டர்நெட் புகழ்ங்கிறது ஒரே ஒரு நொடியில தான் ஆரம்பிக்குது. அது ஒரு சின்ன வீடியோ கிளிப்பா இருக்கலாம், இல்லனா ஒரு வைரல் ட்வீட், இல்லனா திடீர்னு வர்ற ஒரு ட்ரெண்ட். இதுல எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இந்த அல்காரதங்கள் எல்லாம் ஒருத்தர் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பாக்குறதில்ல, எவ்வளவு வேகமா போறாங்கன்னு தான் பாக்குது. இதனால என்ன ஆகுது, ஒருத்தரோட ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை ஒரே நாள்ல 100ல இருந்து லட்சக்கணக்கில் எகிரிடுது. நேத்து வரைக்கும் யாருனே தெரியாத ஒரு முகம் அடுத்த நாள் இன்டர்நெட் முழுக்க பரவிடுது. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வைரல் புகழுங்கிறது நாமளே கட்டுற ஒரு வீடு மாதிரி இல்ல. அது நாம கடன் வாங்கணும் ஒண்ணு. ஆமா, அல்காரிதம் உங்களுக்கு கொடுக்குற இந்த கடன் என்னைக்கும் நிலைக்காது. புகழோட உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் தான் அசல் போராட்டமே ஆரம்பிக்குது. அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கான அந்த பிரஷர், அப்பாப்பா. சைக்காலஜிஸ்ட்ஸ் இத ஹெடோனிக் அடாப்டேஷன் சொல்றாங்க. அதாவது ஒரு காலத்துல உங்களுக்கு ரொம்ப உற்சாகம் கொடுத்த ஒரு விஷயம் போக போக சாதாரணமாகி கடைசியில அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சோர்வை கொடுக்கும். இதுதான் நிறைய கிரியேட்டர்ஸ் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த மனச்சோர்வு ஒரு சைக்கிள் மாதிரி 4 ஸ்டெப்ல நடக்குது. ஸ்டெப் விடாம போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற பிரஷர். 2வது வாரம் வாரம் மாறிட்டே இருக்கிற ட்ரெண்டுகளை துரத்தி ஓடணும். 3வது ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்காம பாத்துக்கணும். கடைசியா இது எல்லாமே சேர்ந்து உங்களை ஒரு தவிர்க்க முடியாத சோர்வுக்கு கொண்டு போய் விட்டுடும். சரி, இப்போ கிரியேட்டர்ஸ்க்கும் அவங்களோட ஆடியன்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற இந்த சிக்கலான ரொம்பவே நாசுக்கான உறவை பத்தி பார்க்கலாம். ரசிகர்களுக்கு என்ன தோணும்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர் நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையில இது ஒரு ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப் தான். கிரியேட்டர்ஸ் அவங்கள பத்தி நிறைய ஷேர் பண்ண அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ், பிரைவசி எல்லாமே மெதுவா காணாம போயிடுது. இன்டர்நெட்ல ஒரு சின்ன தப்பு கூட ஒரு பெரிய பூகம்பத்தை உண்டாக்கும். ஏதோ ஒரு பழைய போஸ்ட், ஒரு தப்பான ஜோக்கு, இல்லைன்னா தப்பா புரிஞ்சிக்கப்பட்ட ஒரு சின்ன கிளிப்பு போதும், அதுவே ஒரு பெரிய பொது விசாரணையா மாறிடும். உங்களை தலைமையில தூக்கி வச்ச அதே ஆடியன்ஸ் உங்களை பாதாளத்துக்கு தள்ளுறதுக்கும் ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டாங்க. சரி, இப்போ கடைசி கட்டத்துக்கு வருவோம். அந்த புகழும் வெளிச்சமும் எல்லாம் போக ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்? வியூஸ் குறைய ஆரம்பிக்கும் போது கிரியேட்டர்ஸ் அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த லைக்ஸ், கமெண்ட்ஸ், இந்த கவனமெல்லாம் இல்லாம நான் யாரு, அவங்களோட அடையாளங்கிறதே இந்த எண்களோட பிணைஞ்சு போயிடுது. இந்த வீழ்ச்சி ஒன்னும் சினிமா மாதிரி ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்காது. நான் போறேன்னு எந்த அறிவிப்பும் இருக்காது. மெதுவா அப்லோட்ஸ் குறையும், என்கேஜ்மெண்ட் குறையும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு கடைசியில ஒரு முழு அமைதி தான் மிஞ்சும். இன்டர்நெட் அடுத்த விஷயத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அது எப்போதுமே அப்படித்தான். இதுதான் ஆன்லைன் கல்ச்சரோட இரக்கமே இல்லாத ஒரு முகம். அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்ததுலேருந்து என்ன தெரியுது? இன்டர்நெட் புகழ்ங்கிறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒண்ணு. ஆனா அதே சமயம் ரொம்ப ரொம்ப பலவீனமானது கூட. ஆமா, அது உங்க வாழ்க்கைய ஒரே ராத்திரியில மாத்தும், அதே வேகத்துல உங்களை விட்டு போவும் செஞ்சிரும். அதனால இங்க உண்மையான கேள்வி என்னன்னா, எப்படி ஃபேமஸ் ஆகுறதுங்கிறது இல்ல, அந்த ஃபேமஸை எப்படி தாங்கிக்கிட்டு சர்வை பண்றதுங்கிறது தான். இந்த பகுப்பாய்வு உங்களை கொஞ்சம் யோசிக்க வச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின அல்லது அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு இன்டர்நெட் செலிபிரிட்டியோட எழுச்சி அல்லது வீழ்ச்சி எது? அத பத்தி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்டர்நெட் கல்ச்சர், சைக்காலஜி, அப்புறம் யாருமே சொல்லாத கதைகளை பத்தி இது மாதிரி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.